டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸ்டாக் அனலைசிஸ் வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் மக்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணியிருந்தேன். என்னோட சேனலில் கூட நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்டாக் தான், இந்த ஸ்டாக்னுடைய டீட்டெயிலாக நான் வந்து அனலைஸ் பண்ணியிருந்தேன். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில சொன்ன ஒரு ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நல்ல ஒரு அப் மூவ் கொடுத்துச்சு. பட் இருந்தாலும் அந்த ஸ்டாக்ல கிடைச்ச லைக் வந்து பார்த்தீங்கன்னா 92 தான். நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு 100 லைக்ஸ் எதிர்பார்த்தேன். ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க கிடையாது. கிட்டத்தட்ட 750 வியூஸ் போயிருக்கு. இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா 750 மெம்பர்ஸில் ஒரு 100 மெம்பர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா லைக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராதனால நான் ஸ்டாக் அனலிசிஸ் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். மேபி அதில் திரும்ப 100 கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா தான் நான் வீடியோ கொடுப்பேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்துச்சு அப்படின்னா நான் வீடியோ கொடுக்க தயார். அப்படி இல்லை அப்படின்னா வீடியோஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அனலிசிஸ் வீடியோ ஸ்டாப் ஆயிரும். கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அனலிசிஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ இது நீங்கள் வந்து என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை ஸ்டடி பண்ணி டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். பட் உங்ககிட்ட தான் எதிர்பார்க்கறது ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் மட்டும்தான். அந்த கிளிக் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. மேபி உங்களுக்கு வீடியோ பிடிக்காம இருந்திருக்கலாம், இல்லை நான் பண்ண அனலிசிஸ் வந்து தப்பாக கூட இருந்திருக்கலாம். பட் எது வந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் ஓகே தான். பட் அதுவும் நீங்கள் பண்ணல, வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்கும் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. எல்லாமே நடந்தும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைக்ஸ் வராதது தான் நான் அந்த அனலிசிஸ் பண்ணதுக்கான முக்கிய காரணம். அடுத்தது நம்ம இண்டெக்ஸ்குள்ளே வருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்னைக்கு ஒரு கிரீன் கேனில் பதிவு பண்ணியிருக்கு. நிஃப்டி மட்டும் கிடையாது, நிறைய இண்டெக்ஸ் உங்களுக்கு கிரீன் கேனில் பதிவு பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஒரு சில இண்டெக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக மூவ் ஆயிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு 181 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு அப் மூவ் கொடுத்துருக்கு. நம்ம எதிர்பார்த்த ஒரு மூவ்மெண்ட் தான். என்ன ரீசன் சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு ரெஸ்டாரண்டாக சொன்னோம், அது பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு அப் மூவ் போயிட்டு அதை ரீடெஸ்ட் பண்ணும்போது அது சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லி நம்ம எக்ஸாக்டாக 4 நாளுக்கு முன்னாடி ரீடெஸ்ட் பண்ணுச்சு. அதுவும் ஒரு பர்ஃபெக்டான ரீடெஸ்ட். அதனுடைய டாப் லெவலில் எக்ஸாக்ட் பாட்டமாக கொடுத்துச்சு. அந்த டாப் லெவல்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஹை வரைக்கும் பார்த்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட் நம்மளுக்கு நிஃப்டி இப்போதைக்கு கொடுத்துருக்கு. இனி நமக்கு இந்த ஹை பிரேக் ஆகணும். அது பிரேக் ஆச்சுன்னா அடுத்த கட்ட மூமெண்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்த கட்ட டவுன் மூவி நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இந்த இடத்துல. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இதுக்குள்ள ஒரு சைட் வேஸ் கூட போகலாம். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு தான் செய்யுது. அடுத்ததா சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கேயும் ஒரு கிரீன் கேண்டில் தான், நிஃப்டி மாதிரியே தான் உங்களுக்கு டிராவல் ஆயிருக்கு. இதுல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 2 days, அதாவது பர்டிகுலரா 24th and 27th ஏப்ரல் இந்த 2 கேண்டலினுடைய லெவல்ஸ் வச்சு பார்க்கும்போது இது ஒரு புல்லிஷ் ஹராமி. அப்போ இந்த புல்லிஷ் ஹராமி ஃபார்ம் ஆகி அதனுடைய ஹை, அதாவது ரெட் கலர் கேண்டலுடைய ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனுடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா 2 இண்டெக்ஸ்லையுமே பிரேக் ஆயிருக்கு. பட் இதுல வந்து நம்மளுக்கு நிஃப்டி எக்ஸாக்டா அந்த ஹைலே நமக்கு க்ளோசிங் வச்சிருக்கு. பட் பிரேக் பண்ணிருக்கு, இன்ட்ராடேல கூட நமக்கு பிரேக் பண்ணிருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் படி நம்மளுக்கு அட்லீஸ்ட் இந்த ஸ்விங் ஹை வரைக்கும் நம்ம வருதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இறக்கம் தான். ஏன்னா பேங்க் நிஃப்டி இப்போ நம்மளுக்கு ட்ராக் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா PSU பேங்க் இண்டெக்ஸ் தான். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு அப்மூவ் வரும்போது அதை நம்மளுக்கு அப்மூவ் கொண்டு போன அதே இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த பேங்க் நிஃப்டியை இறக்கி கொண்டு வந்துட்டு இருக்கு. அந்த இண்டெக்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஏறும்னு சொன்னோம். எக்ஸாக்டாக நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அந்த இண்டெக்ஸ் பின்னாடி போக வேண்டாம் அப்படிங்கிறது நான் கிளியராக சொல்லியிருந்தேன். இப்போ அந்த இண்டெக்ஸ் இறங்கிட்டு இருக்கு, பேங்க் நிஃப்டியும் இறங்கிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியோட இறக்கத்துக்கு முக்கியமான காரணமாக அந்த இண்டெக்ஸ் தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி அகைன் அதே ட்ரெண்டில் தான் நமக்கு திரும்பவும் டிராவல் ஆயிருக்கு. அந்த ட்ரெண்டில் பிரேக் பண்ண ஸ்ட்ரகிள் ஆகிறது நமக்கு நல்லாவே தெரியுது. லாஸ்ட் 2 days பெரிய பெரிய ரெட் கேண்டில்ஸ் பதிவாயிருந்தாலும் கூட அதை பிரேக் பண்ணல. பிரேக் பண்ண அடுத்த கட்ட சப்போர்ட் நம்மளுக்கு பக்கத்திலே தான் இருக்கு. அண்ட் இந்த கேப் நம்மளுக்கு ஃபில் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் ஒருவேளை இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் பிரேக் ஆச்சுனாலும் நம்மளுக்கு அமையறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஐடியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு சைட்வேஸ் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த 24th ஏப்ரல் கேண்டிலுடைய ஹை இப்போ வரைக்கும் பிரேக் ஆகல. பட் லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனை ஃபோக்கஸ் பண்ணலாம். அது நம்மளுக்கு வரும்பொழுது நமக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்பயும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். பட் ஒன்லி ஃபார் லாங் டர்ம் அப்படிங்கிறத என்னுடைய ஒப்பீனியன் ஐடியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா ஆட்டோ திரும்பவும் நம்மளுக்கு இந்த ரெட் லைன்லேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்த மாதிரி தான் ஒரு மீனிங். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேண்டில் இப்போதைக்கு பதிவு பண்ணியிருக்கு. இந்த கேண்டில் பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஓப்பனிங் ப்ரைஸும் அண்ட் லோ ப்ரைஸும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குது. ஒரு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். இல்லை இவ்வளோ பெரிய வேல்யூ இருக்கக்கூடிய இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 பாயிண்ட்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அந்த ஒரு தாட்டில் பார்க்கும்போது பாட்டம் ஃப்ளாட்டாக நம்மளுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் இப்போதைக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நம்மளுக்கு ரீடெஸ்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அட்லீஸ்ட் 21 ஏப்ரல் அந்த கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆகும்போது அடுத்த கட்ட ஒரு ரேலி நம்ம இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அடுத்ததா ஃபார்மா இந்த ரேஞ்சுக்கு மேலே ஸ்ட்ராங்காகவே க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இந்த ரேஞ்சுக்கு மேலே எப்போவெல்லாம் போயிருக்கோ அப்போவெல்லாம் நம்மளுக்கு அடுத்த ரெஸ்டாரண்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண இடத்துல நமக்கு திரும்ப ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு இங்கே அண்ட் இந்த இடத்துல. இப்போ வந்து பாருங்க, அந்த ரேஞ்சுக்கு மேலே நம்மளுக்கு பிரேக் ஆகி க்ளோசிங் வச்சிருந்தாலும் ஒரு டோஜி கேண்டில் தான். ஸோ அந்த ரேஞ்சுக்கு மேலே ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்துட்டு இருக்கு. அடுத்ததான் எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜி இன்னைக்கு நல்ல ஒரு அப்மூவ் கொடுத்துருக்கு. அண்ட் இந்த அப்மூவ்ல இன்னைக்கு ஃபார்ம் ஆன கேண்டிலுடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவோ மார்க் பண்ண ஒரு
ட்ரெண்ட் லைன் தான். இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம மார்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சஸ்குள்ளே இருக்கும்போது நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் லைனில் மார்க் பண்ணோம். ஒன்ஸ் அது பிரேக் ஆனதுக்கப்புறம் ரெசிஸ்டண்ட்டாக மாறும்னு சொன்னோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கேண்டில் அந்த ரெஸ்டாரண்ட் தான் ரீச் பண்ணியிருக்கு. இன்னைக்கு இந்த மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் ஐடிசி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் தான். ஐடிசியில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட் 5 டேஸாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த ரேஞ்ச் தான் நம்மளுக்கு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. நேற்று வீடியோ கூட நான் சொல்லியிருந்தேன், கிளியராக அங்கிருந்து நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. நம்ம மார்க் பண்ண ரெஸ்டாரண்ட்டாக எக்ஸாக்டாக ரீச் பண்ணி நம்மளுக்கு ரிஜெக்ஷனும் கொடுத்துருக்கு. ஏன்னா டாப்ல பாருங்க நல்ல ஒரு வீக் ஃபார்மேஷனை கொடுத்துருக்கு. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இந்த ரேஞ்சஸ் கூட நமக்கு சைட்வேஸ் போகலாம். இந்த ட்ரெண்ட்லைனுக்கு மேலே திரும்ப க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்ததான் இந்த ரேஞ்ச், இந்த பாட்டம் லெவலில், அதாவது இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் லெவலில் நம்ம ரெஸ்டாரண்ட்டாக சூஸ் பண்ணலாம். அதுக்கு கம்பல்சரி இந்த ஸ்விங் ஹை நம்மளுக்கு பிரேக் ஆகணும். இந்த ட்ரெண்ட் பிரேக் பண்ணால் மட்டும் பார்த்தாது, இந்த ஸ்விங் ஹையும் சரி பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தாராளமாக இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் லெவலில் நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு ப்ராப்பரான கன்சல்டேஷன், ரொம்ப நாட்களாக போயிட்டு இருந்துச்சு. சப்போர்ட் நம்மளுக்கு மல்டிபிள் டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பாக அது நமக்கு ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியில் பர்டிகுலராக இந்த பாட்டமில் இருக்கும் பொழுது நிறைய ஸ்டாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு இண்டிகேஷனை பேஸ் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் சிக்னலை பதிவு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்மூவ் இப்போ நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவ் நான் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நல்ல ஒரு பாசிட்டிவ்ல போயிருக்கு. பட் இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது எந்த இடத்துல வந்து சப்போர்ட் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணமோ அந்த லெவல்ஸும் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய விஷயம். இது நான் சொல்லக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனலில் நான் வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஸ்டாக் டெக்னிக்கல்ஸ் மட்டும் தான் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஷிப்பில் மட்டும் தான் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த சேனலுடைய நேம் டிசிடி டெக்னிக்கல் அனலைசர். அந்த சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அந்த வீடியோஸை பார்க்க முடியும். இப்போ மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. பட் அது அப்ரூவ் ஆயிருக்கான்னு தெரியல. பட் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபியூ டேஸில் அது நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிரும். ஏன்னா யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் சுச்சுவேஷனில் அந்த மெம்பர்ஷிப்னுடைய ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இயர் நீ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அவங்க இன்க்ரீஸ் பண்ணுற பிளானில் தான் எனக்கு காமிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் டிக்ரீஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்ததாக திரும்பவும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் 50 நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே இடத்துல அகைன் ரெஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மேபி இது ஒரு ரீடெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 24th ஏப்ரல் கேண்டலுடைய லோ பிரேக் ஆகும். அப்படி இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22nd ஏப்ரல் கேண்டலுடைய ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தது இந்த ரேஞ்சை ஃபோக்கஸ் பண்ணலாம். கம்பல்சரி இப்போ இருக்க சுச்சுவேஷனில் 22nd ஏப்ரல் கேண்டலுடைய ஹை கம்பல்சரி பிரேக் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இது ஒரு ரெஸ்டன்ட் பிளேஸ் அப்படிங்கிற நம்ம மறக்கக்கூடாது. இங்கேருந்து நம்மளுக்கு ஃபால் வரதுக்கான சான்சஸும் இருக்க தான் செய்யுது. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி இறக்கின ஒரு முக்கியமான இண்டெக்ஸ்ங்கிறது இதுதான், PSU பேங்க் இண்டெக்ஸ். நம்ம இதை பாசிட்டிவாக டிஸ்கஸ் பண்ணது எக்ஸாக்டாக 17 செப்டம்பர். அந்த டைமில் நம்ம லாஸ்ட் இயர் டிஸ்கஸ் பண்ணோம். அங்கிருந்து நம்ம மார்க் பண்ண ஒரு ரெஸ்டன்ட் தான் இந்த லைனு. இதை ரீச் பண்ணுற வரைக்கும் நான் பாசிட்டிவாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இண்டெக்ஸ் தான் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை மேலே கொண்டு போச்சு. பேங்க் நிஃப்டி தான் நம்மளுடைய நிஃப்டியை மேலே கொண்டு போச்சு. இந்த இடம் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எல்லாமே தலைகளை மாற ஆரம்பிச்சது. இந்த லைனை நான் மார்க் பண்ணது வந்து இப்போ கிடையாது, அதே 17 செப்டம்பர் அன்னைக்கு தான் அந்த லைனை நான் மார்க் பண்ணியிருந்தேன். கிளியராக அது நம்மளுக்கு ரெஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு அங்கே போனதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோவும் கொடுத்துருந்தேன், டெய்லி வீடியோஸை சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் இது பின்னாடி போக வேண்டாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்க கிளியரான ரிஜெக்ஷனாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நம்மளுக்கு இந்த இண்டெக்ஸ் கொடுத்துருக்கு. இந்த இண்டெக்ஸ்னால தான் நிஃப்டி இறங்கியிருக்கு, பேங்க் நிஃப்டி இறங்கியிருக்கு, எல்லாமே இறங்கியிருக்குன்னு சொல்லணும். அடுத்ததான் மிட் கேப். ஸோ மிட் கேப் பாருங்க நம்ம மார்க் பண்ண லைன், இந்த லைனை எத்தனை நாட்களாக சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கே தெரியும். இந்த ஹைல இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து அப்போது நான் சொன்னது அடுத்த ரெஸ்டாரண்ட் இந்த இடம் தான். இந்த ரேஞ்சை பிரேக் ஆச்சுன்னா அடுத்த ரெஸ்டாரண்ட் இந்த இடம்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் நம்மளுக்கு ஃபால் ஆயிருக்கு ஒரு 0.3%. ஒரு மைனர் ஃபால் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணாலும் நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்துருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு அந்த லைனை டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கிருந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன். இன்னைக்கான ஹைலிருந்து இன்னைக்கான லோ வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபால் தான் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்ததாக ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஹையர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸாக நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் பதிவாயிட்டு இருக்கு. ரீசன் இங்கே இருக்கக்கூடிய ஸ்விங் ஹை இன்னைக்கான கேண்டில் எக்ஸாக்டா இந்த 6th ஜனவரி 2026 கேண்டிலுடைய ஹையை டச் பண்ணிருச்சு. அதை பிரேக் பண்ணாதான் அடுத்தது இந்த ரெஸ்டாரண்ட் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கணக்கப்படி இந்த லைன் நம்மளுக்கு ரெஸ்டாரண்டா திரும்ப ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெயினில் நம்ம ஒரு ரீடெஸ்டிங் பாயிண்டா எதிர்பார்க்கலாம். அண்ட் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய கேப்ஸ் எல்லாம் நமக்கு ஃபில் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்ததா டோட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஸ்விங் ஹை, அதாவது 21st ஏப்ரல் கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆகணும். ஸோ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா 21st ஏப்ரல் கேண்டிலுடைய ஹை ஒரு ரெஸ்டாரண்டாகவும் 24th ஏப்ரல் கேண்டிலுடைய லோ ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஃபார்மேஷனை கொடுத்துருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். அடுத்தது மைக்ரோ கேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சை நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலே அதனால சஸ்டெயின் ஆக முடியல. அண்ட் ஆல்சோ வந்து அந்த மேலே ட்ராவல் ஆயிருந்தாலும் அகைன் நமக்கு ரெட் கேண்டில் தான் பதிவாயிட்டு இருக்கு. ஸோ கம்பல்சரி அதை பிரேக் பண்ணாதான் அடுத்த கட்டமும், அப்படி இல்லைன்னா அங்கே நமக்கு ரிஜெக்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு.
அடுத்ததா டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸும் அதே மாதிரி ஒரு சைட்வேஸ் தான். இந்த லைன் நம்ம சப்போர்ட், இந்த லைன் நம்ம ரெஸ்ட்னு சொல்லிட்டோம். இங்கேருந்து நல்ல ஒரு அப்பும் வந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறது நமக்கு நடக்க தான் செய்யும். அதுதான் இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்கு. அடுத்ததான் நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இதையும் நம்ம ரொம்ப நாட்களாக ரொம்ப மாசங்களாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இங்கிருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். பட் அங்கேருந்து நமக்கு ரெஸ்டன் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ நம்மளுக்கு மேலே ஏறும் பொழுதும் நான் அதையே தான் சொன்னேன். அதுதான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் டேல ஒரு கிரீன் கேண்டில் தான் பதிவாயிருக்கு. பட் 1% இறங்கியிருக்கு. காரணம் அங்கிருந்து நல்ல ஒரு கேப் டவுன் அண்ட் ஆல்சோ ஃபாலும் ஆயிருக்கு. ஒருவேளை ரெக்கவர் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா இனியும் ஒரு நெகட்டிவான ஒரு கேண்டில் நமக்கு பதிவு பண்ணியிருக்கும். ஒரு சின்ன ஒரு ரெக்கவரி கொடுத்ததுனால தான் அது நம்மளுக்கு ஒரு கிரீன் கேன்ல பதிவாயிருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு ஜஸ்ட் 1% ஃபால் ஆன மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி ஒரு பெரிய இறக்கத்தை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அது ஒரு கிளியரான ரெசிஸ்டன்ட் லைன் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நாட்களாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அடுத்ததான் S&P 500. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேப் டவுனை கொடுத்துருக்கு. பட் இங்கே நமக்கு ரெசிஸ்டன்ட் ரீச் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா ஆகலை. அதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் நாஸ்டாக்ல ரெசிஸ்டன்ட் ரீச் ஆச்சுன்னா இங்கே ஒரு இறக்கம் வரும். இங்கே சப்போர்ட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நாஸ்டாக்ல ஒரு ஏற்றம் வரும். இங்கே நமக்கு எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ண சப்போர்ட்டை ரீச் பண்ணுச்சு. அதனால தான் நாஸ்டாக்ல ஒரு இம்ப்ராப்பர் லெவல்லேருந்து நமக்கு சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் கொடுத்தது. ஸோ அப்போ நம்மளுக்கு ரெண்டையும் மேட்ச் பண்ணும்போது நம்மளுக்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு கிளியராக கிடைச்சிட்டு இருக்கு. அடுத்ததான் கோல்டு இன்னைக்கும் இறங்கியிருக்கு 0.5%. நம்ம எதிர்பார்த்த ட்ரெண்ட் என்ன கிளியராக ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு அங்கிருந்து நல்ல ஒரு ஃபாலோ இப்போதைக்கு கொடுத்துருக்கு. சில்வர் ஒரு பாசிட்டிவான ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் ஒரு ரெட் கலர் கேண்டில் தான். காரணம் ஒரு கேப் அப் ஆனதுனால அங்கே சஸ்டெயின் ஆக முடியாம திரும்ப இறங்கி வந்திருக்கு. க்ரூடை பொறுத்த வரைக்கும் 3% ஏறி இருக்கு. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் இந்த கேப் கிளியரா ஃபில்அப் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஃபில்அப் பண்ணும்போது நம்ம ஒரு ரெசிஸ்டன்ட் எதிர்பார்க்கலாம். பட் இங்கிருந்து ஃபாலோ ஆகும்போது நம்ம மார்க் பண்ண சப்போர்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டம் நம்ம கிளியரான சப்போர்ட்டை ரீச் பண்ணிச்சு. அங்கிருந்து இன்னைக்கான கேண்டிலுடைய ஹை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 30% க்ரூடு நம்மளுக்கு ஏறி இருக்கு. அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு அப்பும் நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லணும். இங்கேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடை எக்ஸாக்ட் பாட்டம்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் டபுள் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்கு. க்ரூட்ல வந்து டபுள் அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிலாம் பிடிக்க முடியாது. நான் வந்து ஒரு சில சேனல்ல வீடியோவும் பார்த்துருந்தேன் க்ரூட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஜஸ்ட் வியூஸ் வர வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங்ஸை கொடுத்துருவாங்க. அதை பார்த்துட்டு யாராவது உள்ள போய் இது இன்வெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. பட் க்ரூடை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கமாடிட்டி. நம்ம ட்ரேட் பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பட் ட்ரேட்லேயே ஒரு 2 மடங்கு போயிருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஏற்றம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ தான். அதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஏஞ்சல் ஒன் ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.